வணக்கம். இன்றைய செய்திகள். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி வரும் 25ஆம் தேதி பழனியில் ஆர்ப்பாட்டம் நடக்கும் என்று அதிமுக திண்டுக்கல் மாவட்ட செயலர் பரமசிவன் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிதாக ஆட்சி அமைந்துள்ள முதலமைச்சர் விஜய் ஊழல் செய்யவும் விடமாட்டேன், ஊழல் செய்தவர்களையும் விடமாட்டேன் என அறிவித்தார். பழனி கோவில் நில விவகாரம் தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. திமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி ஆளும் தாவேக அரசை ஆதரிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சண்முகமும் அதிகாரிகள் மட்டத்தில் கூட்டு மோசடி நடந்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றமும் கேள்வி எழுப்பியுள்ளது. இதைத் தொடர்ந்து பழனி கோவில் நில வழக்கை சிபிசிஐடிக்கு தாவேக அரசு மாற்றியது. ஆனால் மாநில அரசின் விசாரணை கண்துடைப்பு நாடகம் என குற்றம் சாட்டியுள்ள அதிமுக உடனடியாக இவ்வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. இந்த கோரிக்கையை முன்வைத்து வரும் 25ஆம் தேதி பழனியில் ஆர்ப்பாட்டம் நடக்கும் என அதிமுக திண்டுக்கல் மாவட்ட செயலர் பரமசிவன் அறிவித்துள்ளார். வழக்கமாக கோவில் தொடர்பான விவகாரங்களில் வெறும் கண்டன அறிக்கையோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளும் அதிமுக இந்த முறை நேரடியாக போராட்டத்தை அறிவித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் பழனி கோவில் நில விவகாரத்தில் இதுவரை பாஜக போராட்டம் நடத்தாதது அக்கட்சியினரிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பாஜக நிர்வாகி ஒருவர் கூறுகையில், தாவேக அரசுக்கு எதிராக போராட கிடைத்த வாய்ப்பை தமிழக பாஜக தவறவிட்டுள்ளது. குறைந்தபட்சம் பழனியில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தையாவது நடத்தி இருக்கலாம். ஆனால் அதிமுக முந்திக் கொண்டது. இனியாவது பாஜக தலைமை விழித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். சோதனை விசாரணை என்ற பெயரில் தங்களை துன்புறுத்தக்கூடாது என திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் தாக்கல் செய்த மனுவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் எங்களுக்கு உயர்நீதிமன்றம் நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கியது. இந்த நிபந்தனையை கண்டிப்புடன் பின்பற்ற தயாராக உள்ளோம். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக கணக்கு தீர்க்க வேண்டியுள்ளதாக வெளிப்படையாக கூறியுள்ளார். ஏதேனும் ஒரு வழக்கில் எங்களை கைது செய்ய காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு உள்ளன. எங்களை காவலில் வைத்து விசாரிக்க அவசியமில்லை என நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கிய பின்னும் தொடர்ந்து சோதனைகள் நடத்தப்படுகின்றன. சட்டப்படியான எந்த புலன் விசாரணையையும் தடுக்கவில்லை. காவல்துறையில் நிலுவையில் உள்ள ஏதேனும் வழக்குகளின் விசாரணைக்கு நாங்கள் தேவைப்படுவதாக இருந்தால் சட்டப்படி முறையாக நோட்டீஸ் அனுப்ப காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும். எந்த விசாரணைக்கும் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதால் சோதனை விசாரணை என்ற பெயரில் எங்களை துன்புறுத்தக்கூடாது என காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனுக்கள் நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன் விசாரணைக்கு வந்தன. இரு தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி குதிரை பேர வழக்கில் முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இன்னும் சரணடைந்து முன்ஜாமீன் பெறவில்லை. இந்த சூழ்நிலையில் தங்களை துன்புறுத்தக்கூடாது என கோர முடியாது. மனுதாரர் கோரியபடி எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என கூறி மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் நிகழாண்டில் 9,250 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். குறிப்பாக கோவை, திருச்சி, சேலம், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் நோய் பரவல் அதிகமாக இருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதையடுத்து மாநிலம் முழுவதும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாக நிலவி வரும் பருவநிலை மாற்றத்தால் காய்ச்சல் பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக டெங்கு காய்ச்சலை பரப்பும் ஏடிஸ் எஜிப்டே வகை கொசுக்கள் அதிக அளவில் உற்பத்தியாகி நோய்களை பரப்பி வருகின்றன. கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து தற்போது வரை 9,250 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த ஆண்டில் இதே காலகட்டத்தில் கோவையில் டெங்கு பாதிப்பு 912 இருந்தது. அதேபோன்று திருச்சியில் 174 இருந்த பாதிப்பு 319 அதிகரித்துள்ளது. சேலத்தில் 103 இருந்து 163 திருப்பூரில் 252 இருந்து 266 உயர்ந்திருக்கிறது. தொழிலாளர்களுக்கு அபாயகரமான சூழலில் இயங்கி வந்த 130 தொழிற்சாலைகளுக்கு தடை ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக
தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 55,214 தொழிற்சாலைகளில் 27.72 லட்சம் தொழிலாளர்களும் 3,611 கட்டுமான பணியிடங்களில் சுமார் 5 லட்சம் தொழிலாளர்களும் பணியாற்றுகின்றனர். இவர்களின் பாதுகாப்பு, உடல் நலன், நல வசதிகள் ஆய்வின் போது அலுவலர்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். அம்மோனியா பயன்படுத்தும் தொழிற்சாலைகளில் அபாயகரமான சூழ்நிலையை அகற்றி விபத்துக்களை தவிர்க்கும் வகையில் 21 குழுக்கள் அமைத்து சிறப்பு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. விருதுநகர் மாவட்டத்தில் 1140 பட்டாசு தொழிற்சாலைகளில் விபத்துக்களை தவிர்த்து தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய 12 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதில் தொழிலாளர்களின் பாதுகாப்புக்கு அபாயகரமாக சூழல்களில் இயங்கி வந்த 130 தொழிற்சாலைகளில் பட்டாசு உற்பத்திக்கு தடை ஆணைகள் வழங்கப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.